அவர் அங்க மேலே எடுத்துட்டு இருக்கிறாரு, நான் கீழே வரல. வாங்க வாய்ஸ். இருங்க இருங்க, வண்டி வருது. மக்காமிச்சி அப்படின்னு. லைட்டிங்லாம் தரமா பண்ணிருக்காங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அதே மாதிரி வந்திருக்கு. கொல்லாமலாம் கேமரா முன்னாடி போய் பேசக்கூடாது. தம்பிட்ட இருந்தாலும் பேசிட்டு பேசணும். இல்ல அவரு பாட்டுக்கு குலத்துல வைக்கிறாரு, வாங்கன்னா வரவே இல்லை. இந்த பாட்டை வேற போட்டுட்டு இருக்காங்க, காப்பிரைட் வேற கிளைம் ஆகும். நம்ம ஏதாவது ஒரு டூர் வீடியோ போகணும்னு நினைக்கும் போதுதான் இந்த மாதிரி இடைஞ்சல்கள் எல்லாம் வரும். டைனோசர் ஜுராசிக் பார்க் அப்படியே இருக்கிறான். முன்னாடி கையெல்லாம் வேற உடஞ்சிருந்துச்சுல, உனக்கு சரியாயிட்டாரு. அதே போஸ்டர்ல நிக்கிறாரு. இடையில வேற மூமெண்ட். ஆட வச்சிருவாங்க. மண்டைக்கெல்லாம் க்ளோஸ் வைக்கிறாரு. இது என்ன அந்த ஜெயிண்ட் வீல்? அது அந்த இது அதுதான் அது. இது அந்த வீல் டைப். அது வந்து அந்த ஸ்கை இது மாதிரி அந்த போட்டு போலாம், ஜம்பிங் இது. ஓ, இந்த ட்ரெயின் மாத்திட்டாங்களா இப்ப மழையின் காரணமாக போத்தி வச்சிருக்கிறாங்க. மக்களே, தஞ்சாவூர் மக்களே, எத்தனை பேர் வந்து நீங்க பழைய ட்ரெயின்ல ரைடு போயிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஸ்பேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஸ்பேஸ் பாத்தீங்களா, நம்ம மாற்றுத்திறனாளிக்காக இன்க்ளூசிவா பண்ணிருக்காங்க தனியா. அவங்க விளையாடுறதுக்காக ஸ்பெஷலா இருக்கு. அவங்க வந்தா இந்த இடத்துல ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணலாம். இப்ப அது தெரியாம நம்ம மக்கள் வந்து ஆர்வத்துல எங்கேயும் ஸ்பேஸ் இல்லாதனால அதை யூஸ் பண்றாங்க. மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் இங்க அழைச்சிட்டு வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு இடம் பார்க்கலாம் அவங்களுக்கே, அதுவும் அது நமக்குமே. அப்ப இதெல்லாம் எனக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்களா? நான் பார்க்கல, பல பேர்ட்ட கேள்விப்பட்டுட்டு தானே வந்தேன். நீங்க என்கிட்ட வாங்க. அவன் விளாடுறத பார்த்தா இப்பதான்டா சொன்னோம் நல்லபடியா. இது என்னது? இது சென்சரி வாக்வே வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. சென்சரி வாக்வேனா என்னன்னு தெரியுமா? நம்ம கால் பாதத்துக்கு ஒரு மசாஜ் மாதிரி. ஆமா, அதுல அப்படியே போனோம்னா, வாங்கல பாப்போம். புலன்சார் நடைபாதையா? சென்சரி வாக்வே. வாங்க வாங்க. ஏன் டைங்கர வையி? யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா இத்தனை வருஷமா? விளையாண்டாதானங்க ஆட்ட முடியும். போடுன தாயத்தை போடு. தாயம் வேற பாதி உடஞ்சு. போடுன பாரு, என் கால பார்த்து கத்துக்க, விளையாட கத்துக்க. 2 பேரும் சொக்கா ஒன்னா போட்டு அப்படின்னு சப்போர்ட். நண்பர்கள் நாங்க, நண்பர்கள். நான் ஓப்பனிங் அப்ப எல்லா சொக்கா தான் போட்டுருந்தேன். போடுன நீ தானே ஜெயிப்ப. யாருண்ணா நீ? யாரு? கட்ட பொம்மை பரம்பரைண்ண. இன்னொன்னு உருட்டி விடுன்னு நீ உருட்டுன்னு எத்தனை வருஷமா உருட்டி இருக்காங்க போல் இருக்கு. எத்தனை வருஷமா உருட்டிட்டு இருக்க உருட்டு. அண்ணன் தனியாவே இன்னைக்கு இருக்காப்ல. அவர் அடுத்த கேமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. நாங்க ஆட்டத்தை முடிச்சோடனே அவரு அடுத்தது. ஆமா, ரொம்ப நேரம் வந்து மோதிதான் பாரு. வேடிக்கையே பார்த்தா அப்படி. ஒன்னும் ஐடியா சொல்லு, இல்ல அடிச்சு பத்தி விடு. என்னதானே பண்ணிட்டு இருக்கீங்க? நீயும் இப்படி என்னகிட்டு இருக்க தம்பி? அங்க நிலவரம் எப்படி இருக்கு? இங்க இப்படியே சிலையா நிக்கிறதுனாலதான் பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, அங்க எப்படி தம்பி இருக்கு நிலவரம்? இங்க ஒருத்தர் அவுட் ஆக போறாருன்னு நினைக்கிறேன். வாங்க, புது டைஸ் வாங்கி கொடுப்போம் அவங்களுக்கு. இப்ப லூடோ கேம் எல்லாம் வந்துருச்சுடா புதுசா, அதை விளையாடுங்கடா அப்படின்னு. என்ன பாக்குற? அதெல்லாம் ஒரு காலம் நல்லாதான் இருக்கு. இந்த இடம் வந்து இதை வந்து இவ்வளவு பெரிய பிளெக்ஸ் வச்சுதான் இதை காட்டணும்னு அவசியமே கிடையாது. இல்ல தம்பி, இது ப்ரொமோஷனே இல்லாம எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். எனக்கு நீச்சல் அடிக்கவே தெரியாது. நான் நீச்சல் அடிக்க கத்துக்கிட்ட இடமே இதுதான். நான் நீச்சல் அடிக்காட்டியும் வீட்டுல பசங்க ஃப்ரெண்ட்ஸோட, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ண இடம்.
இங்க 1 மணி நேரம் குளிச்சுட்டு அப்படியே கப கபன்னு பசிக்கும் பாருங்க. எய்த்த கடையில போய் சுட சுட வடையும் பஜ்ஜியும் சாப்பிடுற சுகம் இருக்குது. அது நம்ம சூப்பரா செட்ல இருக்கும். வந்து குளிச்ச நம்ம பசங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. பூங்கால வந்து குளிச்ச நபர்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அதையும் சொல்ல மாட்டாரியா கேமராமேன்? எனக்கு மேல அவ்வளவுதான், தூக்கி நிப்பாட்டினாலே நான் ரெக்கார்டு தான் அப்படின்னு. இதுலயும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சின்ன ஸ்விம்மிங் பூல்ல குளிச்ச கிட்ஸுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அங்க ஒரு சின்ன மோட்டர் கம்பி மாதிரி நீட்டிட்டு இருக்கோம். அதுல யாரெல்லாம் பின் விளைவுகள் வாங்கியிருக்கீங்க? ஏன்னா நான் வாங்கியிருக்கேன். அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க குளிச்சதே இல்ல? குளிச்சிருக்கேன். அதாவது நீச்சல் அடிச்சது? நீச்சல் அடிச்சது இல்ல. மங்காத்தாடா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருப்பேன், அவ்வளவுதான். அதாவது பில்லா மாதிரி உட்கார்ந்து இருப்பேன், தலை மாதிரி, ஏகே மாதிரி. ஆனா மத்தபடி எல்லாமே தூண், அந்த தூணு இதெல்லாம் இங்க பார்ட்டி ஹால் அதான் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அந்த தூண் எல்லாமே நல்லா, மரம் இதெல்லாம் நல்லா அப்படியே எந்த மரத்தையும் வெட்டாம இது பண்ணிருக்காங்க. அது ஒரு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். என்னன்னா எந்த மரத்தையும் வெட்டல. ரெனோவேட் பண்ணிருக்காங்களா? இல்ல எந்த மரத்தையுமே வெட்டல பாருங்களேன். அந்த அந்த பார்த்த உங்களுக்கு தெரியும். அந்த நாள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். எந்த மரத்தையுமே வெட்டல, மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரெனோவேட்டுங்கிற பேர்ல எந்த மரத்தையும் வெட்டாம அந்த ஒரு நேச்சுரல் இதோட ஃபாலோ பண்ணிருக்காங்க. ரொம்ப கிராண்டா இருக்கு. நல்லா அந்த பிரீஸ் இருக்கு நமக்கு. அது மானு 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 மானா மானு இந்த மானு மட்டும் சல்மான். அந்த பக்கம் போனா அந்த மான் இதான். கோவில்லே தான் கொடுத்துட்டாங்களே ஃபாரஸ்டுக்கு. ஆமா. பை ஹாய். ஓ, கேண்டீன் ஓபன் பண்ணிட்டாங்களா? கேண்டீன் தானே. சங்கு கேக்குதா? சங்கு சத்தம் கேக்குதா? பெரிய ட்ரெயினா? பெரிய கோயில ட்ரெயின் விட்டாங்களா? ட்ரெயின் ஆறனா? அங்குதானா? என்ன இது மான்? இங்க இப்ப நம்ம தான் மானை பாக்கணும்னு சல்லுன்னு வந்தீங்க. காணவில்லையே. இதுல கவுண்டர் வேற. அந்த மான் இங்க நொந்த மான் பரவாயில்லப்பா. அவங்க குதிச்ச இடத்துல நம்மள குதிக்கிறதுக்கான ஒரு இடத்த கொடுத்திருக்காங்க போலயே. பரவாயில்ல. நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு வாக்கிங் ஏரியா. நம்ம வியூ தெரியுது பாருங்க. பெரிய கோயில் வியூ. வா வா வா. இல்ல நல்ல வேலை, கடைசியா 96ல விஜய் சேதுபதி வந்து மான்ன்ற ஒரு பிரெட்டை ஊட்டி விட்டு போயிட்டாரு வாயால. நல்லா இருக்குல்ல இந்த வியூ. முன்னாடி பார்க்கும் போது இதா இருக்கும். எங்கள் பழைய பேராட்டி பாருங்க, இன்னும் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க ஃபவுண்டைன்ல. ஐஸ்கிரீம் இங்க இருந்து நல்ல. இப்போ முன்னாடி வந்து மானோட பார்க்கும் போதோட இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா இந்த பெரிய கோயிலோட இது நல்ல வியூ, சரியான வியூவா இருக்கு. இல்ல மக்களே, இங்க முன்னாடி மான் பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்க மான் இருக்கும். சோ இங்க யாருமே அலோடு கிடையாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. சரியான வாக்கிங் ஸ்பேஸ். அந்த காம்பவுண்ட்ல இருந்தா எட்டி பாத்துட்டு இருப்போம். இந்த சைடுல ஃபுட் போடும் போது சின்ன பசங்க எல்லாம் நாங்க இந்த கேட்ல நின்று, அந்த சல்லடை கேட்ல நின்று பார்ப்போம். இவ்வளவு ஒரு அழகான வியூ வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. இது சரியான ஒரு கதை முற்றம்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. கதைக்கலாம் வாங்க பண்ணிருக்காங்க. வாங்க, அதான் கதைக்கலாம் வாங்கங்கிறதுக்காக கதை முற்றம். வா, எவ்வளவு பாருங்க, இந்த ஆங்கிள் இருந்து ஒரு மெஜஸ்டிக்கா தெரியுது பாருங்க பெரிய கோயில். வா, இங்கேயே நின்னு இப்படியே சிவா ஓம் நமச்சிவாயா போடலாமே. நமச்சிவாயா எல்லாம் என்ன ஆதியோகி சிலைகிட்ட போய் பாருங்க. பெருவுடையார் கோயில பாருங்க, எவ்வளவு அழகா பிரம்மாண்டமா கோபுரத்தை கிட்டக்க பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வா வா, மாறும். செம்ம செம்ம. ஒரு சரியான ஏதோ இங்க எந்த மான்களை அப்புறப்படுத்தினாலும் இந்த ஒரு காட்சியை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இது என்ன சவுத்துல? வா வா, ஸ்கல்ப்சரா என்ன பெயிண்டிங்ஸா? இது என்ன, அது எம்போஸ் மாதிரி பண்ணி ஓவியம். ஆக்சுவலி சோழர்களின் தொன்மைன்னு சொல்லி பழைய இதை ஹிஸ்டாரிக்கல் இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இதான் நம்ம விவசாயம் அந்த இதை பத்தி யானை இது ராஜராஜ சோழன் அவரு. அதான் மூவேந்தர்களும் அவங்க ஒவ்வொருத்தரோட இதை பண்ணியிருக்காங்க.
அது என்ன டீட்டெயிலான இதுல படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் பக்கத்துலயே கொடுத்துருக்குறாங்களே. இங்க பயங்கரமா ரீல்ஸ் வீடியோவே பண்ணலாம் போலே மாசா. ரீல்ஸ் என்ன ரீல்ஸ், படமே எடுக்கலாமே. அது சதீஷ் கேமராமேன் அவர்களே, ஆமா, இந்த மெஜஸ்டிக்கான லுக்க வந்து காமிங்க. நம்ம உண்மையான அடையாளம், தஞ்சாவூரோட அடையாளமே இதுதான். என்னதான் சிவகங்கை பொங்கல் என்ன வந்தாலும் இதுதான் ஒரே அடையாளம். 1000 வருஷங்களுக்கு அப்புறம் என்ன வேணாலும் அடையாளங்கள் வரலாம். ஆனா தஞ்சாவூர்லாம் ஞாபகத்துக்கு நமக்கு வர்றது பெரிய கோவில் மட்டுமே இல்ல, உலகத்துக்கே. ஆமா இதுதான். ஆமா, அதை எவன் நினைச்சாலும் மாத்தவே முடியாது. மாத்த முடியாது, மாத்தவும் முடியாது, மாறாது. ஆமா, தஞ்சாவூருங்கிறதுல இதுல நான் பெருமைப்படுறேங்க. ஆமா. ஆனா எங்க நாங்க வெளியூர் போனாலும் சரி, அந்த கோயிலை பாத்துட்டோம்னா அப்பா நம்ம ஊருக்கு வந்துட்டோம்னா அந்த ஒரு திருப்தி இருக்கு பாருங்க. அந்த பெரிய கோயிலை பார்த்தாலையும். பூங்காவில் பூங்காற்று, தமிழுடைய பார்த்தாயா தமிழ் மொழியின் சிறப்பை அப்படிங்கிற மாதிரி சொல் விளையாட்டு இங்கேயும் வச்சிருக்காங்கல்ல. ஆலமரத்துக்குன்னு ஒரு கதை இருக்கு, சொல்லுங்க. இப்ப நான் கேமராமேன் பொசிஷன் தெரிஞ்சவங்கதான் கேட்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி இது கதை முற்றம், ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு போங்க. நிறைய பேரு அந்த எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த ஆலமரம் வந்து எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அந்த அதுதான் ஆலமரம், அதுதான் ஆலமரம். சின்ன வயசுல இருந்து பார்த்து இதுவுமே பல ஆண்டுகளாக இருக்கு. ஆமா, பல ஆண்டுகளா இருக்குன்னு தான் சொல்லலாம். நம்ம இத வந்து அப்ப கிட்டைகள்லாம் வந்து பார்த்தது இல்ல. நிழல் கொடுத்த மரமா இருந்துச்சு, மனிதனுக்கு நிழல் கொடுக்கறது அடுத்தது. நல்ல ஒரு இந்த இடத்துல வந்தாலும் ஒரு நல்ல இந்த மரத்தோட செயல் வந்து மனிதனுக்கு நிழல் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மரத்தோடைய இயற்கை அதுதான். மனுஷன் தான், மனுஷன் ஆகிய நம்ம தான் வந்து அந்த மரத்தை அழிக்கும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இந்த மாதிரி மரம் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன சின்ன மரம் உங்களால முடிஞ்ச மரத்தை அங்கங்க கேப்ல வச்சு விடுங்க. ஏன்னா நீங்க எல்லா நாளும் நாங்கெல்லாம் வந்து அதிகபட்சமா வச்ச செடியே டேபிள் ரோஸ் இந்த மாதிரி தான். அது வந்து நீங்க வந்து எறும்பு ஈ அவங்களுக்கு நிழல் கொடுக்குறீங்க. மனிதனுக்கு நிழல் கொடுக்குற அளவுக்கு ஒரு மரங்களை அப்படியே வச்சு விட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய விருட்சமா வச்சா நல்ல சிறப்பு. இல்லைனாலும் உங்களுடைய குழந்தையோட குழந்தைகளுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ மரத்தை நடுவோம், மண் வளம் காப்போம், இயற்கை வளத்தை நம்ம எவ்வளவு கேமராமேன் சொல்றத கண்டிப்பா கேளுங்க மக்களே. இயற்கை வளத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு மீட்டு எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட ஆயுளும் நீடிக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இதுக்கு உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா இல்ல இது நல்ல கருத்து, மக்கள் ஏத்துப்பாங்க. நம்ம மக்கள் நல்ல மக்கள் தான். இந்த பாருங்க தம்பி என்ஜாய் பண்றாரான்னு கேட்போம். எப்படி இருக்கு பூங்கா? ஜாலியா இருக்கா? வேகமா ஓடுறீங்க, அப்படி வேகமா ஓடிக்கிற மாதிரி தான். அதாவது இந்த ஃப்ளெக்ஸ் ஹாரர் ஹவுஸ் எதுக்கு வச்சிருக்காங்கன்றது தெரியல. இந்த ஹவுஸ் எங்க இருக்கு? இல்ல அநேகமா இங்க உள்ள வரும் போல. இந்த இதுல வந்து ஹாரர் ஹவுஸ் இனிமே வந்து அப்டேட் இல்ல, இது இனிமே அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. 70 சினிமா வந்து பூங்காக்குள்ள கன்ஃபார்மா வரலாம். ஏன்னா அதுக்கான இன்டிமேஷன் மாதிரி தான் தெரியுது. ஆமாமா. சோ அதனால 70 சினிமா கன்ஃபார்மா வரலாம். சோ ஒரு அப்டேஷனுக்காக பண்ணுவாங்க. நம்ம மக்கள் சிறப்பா பண்ணுவாங்க, பண்ணக்கூடிய ஆளுதான். பூங்காவில் புதுசா என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாதி புல்ல எடுத்துட்டு இந்த மாதிரி கல்லு போட்டிருக்காங்க. ஃப்ளோரு இது கொஞ்சம் வெயில் காலங்கள்ல கொஞ்சம் இதா இருக்கும். பட் ஆனா பக்கத்துல ஃபவுண்டைன் இருக்கிறதுனால ஜாலியா ஜில்லுன்னு நடந்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஜில்லுன்னு நடந்து போகலாம். பூங்கால மெயினான விஷயம் என்னன்னா, அந்த கலாச்சாரம் வராது அந்த லட்சுமி தேவி தான். அப்படியே குறுக்கால நடந்து போறது இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான மேட்ரு. என்னதான் பாத்துவே போட்டாலும் இருட்டா இருக்கு. சீரியல் லைட்டு தான் நிறைய. இந்த லைட்டிங் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. கேமராமேன் ஃப்ரேம்குள்ள வர மாட்டேங்கிறாரு. ஆனா அவருக்கு தான் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு எங்களை விட. ஏன்னா அவர் இந்த ஏரியா லோக்கல் கை. அது ஃப்ரேம்குள்ள வந்தாருன்னா அவர் கேமராமேனாவே இருக்க மாட்டார். கேமரா பிடிக்கிறதுனால தான் அவர் கேமராமேன். இப்படி ஒரு விளக்கத்தை யாரும் சொல்லலையே சாமி. மொபைல்ல கேமரா வச்சிருக்கிறது மொபைல் கேமராமேன், பேக்ல கேமரா வச்சிருக்கிறது பேக் கேமராமேன். வேற எதுலயாவது கேட்டு போடுங்க. வேணாம் வாங்க,
கீழே வந்து டான்சிங் ஃபவுண்டைனா இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே லைட் மாறி மாறி கீழே ரெட் லைட்டு அந்த தலையை அப்படி தூக்கி புடிச்சு மாறி மாறி சிரிச்சேன் பாருங்க. கலர் லைட்டு. அதான் ஃபவுண்டைன் மேக்ஸிமம் டான்சிங் ஃபவுண்டைனா வரும் போல. வாட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால அருமையான லொகேஷனால இருக்கு. ஆமா, நீங்க லெக் ஷூட் இருந்து அப்படியே நீங்க கோபுரத்தை கவர் பண்ணலாம். இந்த ஃப்ரேம் நல்ல வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் கண்டிப்பா இந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமா, ஒரு சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு, ஷார்ட் ஃபிலிமுக்கு, நிறைய இடத்துக்கு நம்ம தஞ்சாவூர்னாலே வந்து லொக்கேஷன் வந்து எல்லா இடத்துலையும் அருமையாக இருக்கும். நாங்க வந்த நேரத்துல இங்க வந்து இப்போக்கி லைட் இல்ல, மத்த இடத்துல எல்லாம் இருக்கு. ஃபவுண்டைன் மட்டும் ஆஃப் பண்ணிருக்காங்க. தெரியுதா என்னன்றது தான் சரியா தெரியல. இல்ல அது நோ இஷ்யூ. நம்ம மூஞ்ச பத்தி எல்லாம் தெரியும் நமக்கு. இந்த மாதிரி இருட்டான இடத்துல வந்துட்டு ஃபவுண்டைனை பத்தி தனியா ஒரு டீட்டெயிலா உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறோம் டே டைம்ல. புல்லெல்லாம் ரொம்ப அருமையா பராமரிச்சிருக்காங்க. செமையா இருக்காங்க. புல்லா இருக்குமா இல்ல மண்ணா ஆகுமா அப்படிங்கிறது மக்கள் கையில இருக்கு. இல்ல ப்ரோ, மக்கள் கால்ல தான் இருக்கு, அதனால பார்த்து. அதனால இந்த புல்ல ஃபுல்லாவே வச்சுக்கணும்னு மக்கள் அங்க உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ப்ரோ காந்தி தாத்தா எங்க? இந்த இடம் தான் வந்து மக்களே அவருக்கும் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம். அந்த காலத்து பூங்கால பாத்தீங்கன்னா, அந்த காலத்து இல்ல இதெல்லாம் வந்து காட்டியே ஆகணும். அந்த காலத்து பூங்கா, அந்த காலத்துல நாங்க ஒரு ராக்கெட் இருக்கும், ராக்கெட் வச்சு ஒரு சறுக்கு மரம், அங்க ஒரு சறுக்கு மரம் இருக்கும், இங்க வந்து பெரிய 2 ஊஞ்சல் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு சுற்றுறது, இங்க வந்து இந்த சீசா ஒரு பெருசா போயிட்டு வருங்க அது இருக்கும். பேசிட்டு இருக்கும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டான். நான் எப்படி பேசுறேன்? இல்ல நீங்க ரொம்ப நோட் பண்ணி பேசுறீங்க அப்படின்ட்டு தான் உங்களை நோட் பண்ணி லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 2 ஊஞ்சல், சின்ன சின்ன ஊஞ்சல் இருந்தது. விசில் அடிச்சு ஒரு லைட்டா ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க, கிளம்புங்கன்னு அர்த்தம். கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறது. சோ விசில் அடிச்சா கிளம்பிடணும்னு தெரிஞ்சுக்கங்க மக்களே. உடனே கிளம்பிடுங்கன்றது சிம்பாலிக்கா சொல்றாங்க. நீங்க வேற எதுக்காவது கிளம்பிடு. சரி, நீங்க என்ன அந்த காலங்கிறீங்களே, நீங்க எந்த காலத்துல கல் தோன்றி மண் தோன்றி உருவா காலத்தில் சரி கமாண்ட்ல உங்க வயசை கேட்டாங்கன்னா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? இதெல்லாம் எடிட் செய்யப்படும். எடிட் செய்யப்படுமா? வயசு இதெல்லாம் பத்தி பேசக்கூடாது. 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தங்கிறீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி காலத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தீங்களா? முன்னாடி கல்யாணமே ஆயிருச்சு அவருக்கு. முன்னாடி பிறந்துட்டேன். ஏங்க அப்பட்டமான பொய் பேசுறாருங்க. நாளைக்கு அவரு ஃபேமிலி போட்டு இங்க கொடுங்க. ஏன் நீங்க வரலையா? போங்க. ஏன் அவருதான் தம்பி போட்டோம். அந்த ராயன் இதுக்காக டார்ச் போடுறதுக்காக. எப்படி இருக்கு கீழே அப்படியே இந்த ரெட் லைட்டு மூஞ்சில அடிக்கும் போது அந்த தலைய வெட்டி இந்த கையில புடிச்சு அப்படின்னு சிரிச்சேன் பாருங்க. அப்படியே பயங்கர கிளாப்ஸ் பண்ணாங்க. பட் எனக்கு யாரும் பண்ண மாட்டாங்க, அது தலைவருக்கு தான் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ இந்த மாதிரி பூங்கால வந்து நிறைய லைட்டிங். அங்க பாருங்க, அந்த மரத்துல வந்து ப்ளூ லைட்டிங் இருக்கு, இங்க ரெட்டு, அந்த சைடு கிரீனு, இந்த சைடு பிளாக். ஐ அம் மிஸ்டர் பிளாக். அங்க ஒரே பிளாக் ஆயிருக்கு. ஐ அம் மிஸ்டர் பிளாக். ஏன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால ஃபுல் பிளாக்கா தான் இருக்கும். வாவ், சிலம்பம் கிளாஸ் நடக்குதா இங்க? ஒரு பாரம்பரிய கலையை வந்து அழகா ஒரு பசங்க 2 பேரு ஒரு சிலம்பம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எதார்ச்சியா பார்த்தா நாங்க காந்தி தாத்தாவை பார்க்க வரோம். சிலம்ப கலையை பயிற்சி செய்து கொண்டிருக்காங்க. ரொம்ப அதுக்குமே நல்ல ஒரு பிளேஸா இருக்கு போல இந்த இடம். கண்டிப்பா முன்னாடி பார்த்துருக்கோம், கராத்தே கிளாஸ் எல்லாம் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமையில. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளசண்டான டைம் போல. நிறைய விஷயங்கள் பாரம்பரியமா பேசும்போது இல்ல காந்தி தாத்தா முன்னாடி வந்து சண்டை பயிற்சி, சிலம்பம் பயிற்சி. இது என்ன ஆட்டம்னா கொடுமுறை ஆட்டம். இதுக்கு பேரு
யார் சொல்றாங்களோ அவங்க பார்த்து பார்த்து பற்ற போகுது அப்படின்னு படாது படாது. பார்த்து பற்ற போகுது அப்படின்னு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா விளையாண்டுறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் தானே ஒரு எங்கெங்க டச் பண்றாங்களோ அது பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே, பாருங்க கலர் கலரா லைட். சிகப்பு லைட்டு முடிஞ்சு பச்சை லைட்டா? பச்சை லைட்டுக்கு வேற மீனிங் வரும். சரி, அண்ணன் போயிட்டாரு அவசரப்பட்டு. ஒண்ணுமே தெரியல. லைட்டு கிட்ட மூஞ்ச காட்டுவாருன்னு பார்த்தா அண்ணன் வானத்தை பார்த்து லைட்ட பாக்கலையே. அதே மாரி ரஜினி மாதிரி இருக்காரு பாப்பா. ரஜினி அப்படி இல்ல. என்னாச்சு, வீணையா? நீங்க உங்களை மாதிரியே தெரியல சார். புடிங்க புடிங்க. முன்னாடி இங்க ஒரு போட்டோகிராஃபர் இருப்பாரு, டைனோசர் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து உடனே டேபிள் இருக்கு தம்பி, டேபிள் இருக்கு. ஆமா, நம்ம கேமரா எடுத்துட்டு வந்து இங்க பொழப்பு நடத்து. ஆமா, அந்த பிரிண்டர் அங்க வச்சுட்டாங்க. பிரிண்டர் தான் இருக்குல்ல, அதையும் எடுத்துட்டு வந்து வச்சு கடைசியில நீ விஸ்காம் படிச்சதுக்கு இதுக்கு தாண்டா லாய்க்கு அப்படின்ட்டுன்னு. ஐயோ, பாவம், அந்த என்ன பாவம் பண்ணுச்சோ அந்த புலி எங்க அண்ணன்ட்ட மாட்டிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன புலிய திடீர்னு குதிரையா மாத்திட்டாரு. பாவம், அது புலியா இப்ப குதிரையான்னு தெரியல. வழக்கம் போல, அதாவது சின்ன வயசுல நம்ம சுத்துற மாதிரிலாம் இல்ல, வயசாயிடுச்சுல இருக்குது. வேர்க்கல சீக்கிரமே பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல பார்த்ததில்ல. இது ஒரு ஹெல்த்தி வாக்கு தான். ஆமா, எப்படா கிளம்புவீங்கன்னு விசில் அடிச்சுட்டே இருக்கிறாரு. நாங்க வந்து நாங்க நடத்துற ஹெல்த்தி வாக் இதுக்கெல்லாம் நாங்க போகல, இருந்தாலும் நாங்களே வாக் பண்ணிக்குவோம். இப்போ பாத்தீங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பூங்காக்கு வந்தது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வந்து பழைய விஷயங்கள், அது ஒரு மாறுதல் இல்லைன்னாலும் ஒரு புதுமையா எதையும் ஒரு தொன்மை, அந்த பழைய விஷயங்களை எதையுமே அழிக்காம, நேச்சுரல் மரங்கள் இதெல்லாம் எதையும் அழிக்காம விசில் அடிக்கிறாங்க, இதுவும் மாறல எதுவுமே. ஸோ அதே மாதிரி இதுல மாறி இருக்கிறது விசில் அடிச்சு விலங்குகள் இல்லை, இது ட்ராக்ல போற ட்ரெயின் இல்லாம பேட்டரி ட்ரெயின், அவ்வளவுதான் வித்தியாசம் ஒழிஞ்சு நல்லா நீட்டா இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க. இப்போக்கி ஃப்ரீ பண்ணிருக்கிறாங்க, பணிகள் நடந்துட்டு இருக்க. இல்ல அனிமல்ஸ் இல்லைன்னு எங்க போனாலும் அனிமல்ஸை தேடாதீங்கடா. அனிமல் குணம் உள்ள மக்களா, மனுஷங்களை பாருங்கடா, மனுஷங்களோட பழகுங்க, மனுஷங்களோட பேசுங்க. இப்ப பார்த்தாலும் இந்த மிருகத்தை நோக்கியே போவாதீங்க, ஹியூமானிட்டியோட இருங்க. மிருகத்தோட இருக்கட்டும். ஆமா, மிருகத்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மனுஷங்களை பாக்குறதுக்காக ஒரு பார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, சர்க்கஸ் போனா மிருகம் இல்லையாங்கிறது, அங்க ஒரு ஜோக்கர் இல்லையாங்கிறது, ரொம்ப வேற மாதிரி போகுது. கட் பண்ணுங்களேன், அவ்வளவுதான். அப்படி வச்சுக்கோங்க. அண்ணன் எங்க போனாரு? ஐயோ, யாரோ டிக்கெட் கவுண்டர்ல போய் மறுபடியும் நின்னுட்டு இருக்காங்க. என்ன தடுக்காதீங்க, நான் வரமாட்டேன் தரமாட்டேன். சுத்தி பார்க்காம வரமாட்டேன், சுத்தி பார்க்காம வரமாட்டேன். ஏன் மறுபடியும் டிக்கெட் கவுண்டர்ல போய் நிக்கிறீங்க? என்னை அழைச்சிட்டு, அது டைம் ஆகி போச்சுன்னு கிளம்ப சொல்லிட்டாங்க. இன்னும் குழந்தைகள் கிடையாது, நான் திருப்பி போகணும். குழந்தைகளே அமைதியா வெளில வந்துகிட்டு இருக்கு. அப்ப நாளைக்கு அழைச்சிட்டு வருவீங்களா? நாளைக்குமா? ஆமா, நாளைக்கு அழைச்சிட்டு அப்பா கேட்ட மாதிரி கேட்டா நான் என்ன திருப்பி போறேன். எங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு, இது மாதிரி கேட்டா கிளம்புறேன், பாய் பாய் பாய்.